இந்த மாதிரி பிடிங்க. இது தொட்டு பாருங்க, சுருது சுடு வரணும், அது வரையும் பிடிச்சிட்டுருங்க. வேணும் அதோட பலவல் ஒண்ணு வரும். அந்த ட்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்ச உடனே ஒரு ஷைனிங் ஒண்ணு வரும். கையை வச்சு பாருங்க, சுருதான் விட்டுருங்க. இது மாதிரி ஒரு நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் பிடிச்சா போடும், ஜாஸ்தி தேவையில்லை. ஜஸ்ட் 2 minutes. இது நீங்களே எந்த அளவுக்கு தேவைங்கிட்ட கையை வச்சுதான் பார்க்கணும். எப்படி இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா இதெல்லாம் கண்ட்ரோலர்லாம் கிடையாது. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஈஸியா இருக்கணும். வழியே அனுபவ ரீதியாக சொல்ல முடியும். வழியே நீங்க ஒன்றும் ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது. அதிகம் யாரும் பிடிக்காதீங்க. இந்த தொட்டு பாத்தீங்கன்னா சுடீங்கணும், அது வரையும் பண்ணுங்க. அடுத்த பகுதியில் திருப்பி இந்த பகுதியை அதே மாதிரி பண்ணிடுங்க. ராம் சூப்பரா வேலை செய்யுங்க. நீங்க பாக்குறது இப்ப ஹார்ட் டிஸ்க் அடாப்டர், அதாவது ஹார்ட் டிஸ்க்ல 2 சொல்லிருக்கோம் இல்லையா, ஐடி ஹார்ட் டிஸ்க், சாட்டா ஹார்ட் டிஸ்க் சொல்லிட்டு. சோ இந்த அடாப்டரை பயன்படுத்தி ஐடி ஹார்ட் டிஸ்கையும் கனெக்ட் பண்ணலாம், சாட்டா ஹார்ட் டிஸ்கையும் மதர் போர்ட்ல கனெக்ட் பண்ணலாம். இந்த அடாப்டர் தான் இப்ப பார்த்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது பின்பக்கம் இதுல ஒரு சின்ன சர்க்யூட் போர்ட் இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது அந்த இதுல உள்ள ஸ்டிக்கரை பாக்குறீங்க. அது டீடைல்ஸ் பூரா கொடுத்திருப்பாங்க. ஐடி டு சாட்டா போட்டிருக்க பாருங்க, ஆர் சாட்டா டு ஐடி அடாப்டர். ஓகே, இதுல டீடைல்ஸ் பூரா இருக்கு. அடுத்த பக்கத்திலையும் இது டிராயிங்ஸ் கொடுத்திருக்காங்க, ஈஸியா யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த அடாப்டர்ல மொத்தம் 3 காம்போனன்ட் இருக்கு சார். அதாவது ஒரு சாட்டா கேபிள் நீங்க பாத்திருப்பீங்க ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்றதுக்கு. அடுத்த போல ஒரு ஸ்மால் சர்க்யூட் போர்டு, பிரிண்டட் பிசிபி சர்க்யூட் போர்டு, இதுதான் அடாப்டர். இந்த அடாப்டருக்கான பவர் சப்ளை. சோ இந்த 3 காம்போனன்ட்டும் அடாப்டரோட வருது. இந்த அடாப்டர் இந்த பவர் சப்ளை கண்டிப்பா பிசிபி கொடுத்தாலும் அப்பதான் வேலை செய்யும். இந்த அடாப்டர்ல ஒரு பக்கம் ஐடி கனெக்டர் இருக்கு பாருங்க, இன்னொரு பக்கம் சாட்டா கனெக்டர் இருக்கு. இது பவர் கனெக்டர். ஓகே, இது இந்த சர்க்யூட்ல ஒரு பக்கத்துல இருக்கிற ஐடிஇ கனெக்டர். இந்த கனெக்டரை நீங்க மதர் போர்டுல சொருகணும். ஓகேயா, இந்த கனெக்டரை மதர் போர்டுல சொருகுங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 சாட்டா கனெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பவர் கனெக்டர். இதுல இந்த பவர் கனெக்டர் இப்படி சொருகிடுங்க. பார்த்தீங்களா, இந்த கனெக்டர் அதாவது ஃபிளாப்பிக்கு இருக்க மாதிரியே இருக்கும், ஆனா இது வேற ப்ரொசீஜர். இந்த இதை இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதுல 2 வயர் தான் இருக்கும். இதை எஸ்எம்பிஎஸ்ல கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்க 2 சாட்டா ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணலாம் கேபிளை பயன்படுத்தி. இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் பாக்குறீங்க இல்லையா, இது ஐடி கனெக்டர் இருக்கு பாருங்க, இது ஐடி ஹார்ட் டிஸ்க். அதே மாதிரி இந்த ஹார்ட் டிஸ்க் பாருங்க, சாட்டா கனெக்டர் இருக்கு, அதனால இது சாட்டா ஹார்ட் டிஸ்க். சாட்டா கேபிள் தான் இதை கனெக்ட் பண்ண முடியும். இந்த ஹார்ட் டிஸ்க்ல ஐடி கேபிள் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ இதுல அடாப்டரை பயன்படுத்தி நம்ம எப்படி மதர் போர்டை கனெக்ட் பண்றதுங்கிட்ட பார்க்க போறோம். ஓகே, இப்ப நீங்க பாக்குறது மதர் போர்டு ஐடி கனெக்டர்ல அந்த அடாப்டர் சொல்லி இருக்கும். ஒரு பக்கம் சொல்லியாச்சு. அடாப்டரோட மறுபக்கத்துல சாட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிருக்கோம். அடாப்டருக்கு பவர் சப்ளையும் கொடுத்துருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா சாட்டா கேபிள ஹார்ட் டிஸ்க்ல கனெக்ட் பண்ணியாச்சு. எஸ்எம்பிஎஸ்ல இருந்து அடாப்டருக்கு பவர் கனெக்டர் இப்ப கம்ப்ளீட்டா ஆக்சுவலா கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்ப பாக்குறது அடாப்டர் மதர் போர்டுல சரியாச்சு, ஐடி கனெக்டர்ல சாட்டா கேபிள் ஹார்ட் டிஸ்க்ல சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்படியே அவ்வளவுதான். நீங்க 2 சாட்டா ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணலாம் சார் இந்த ஒரு அடாப்டர்ல. அதாவது ஒரு ஐடியில 2 ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா, அதே மாதிரி அதுல 2 கனெக்டர் கொடுத்துருக்கான். நீங்க 2 கனெக்டரை 2 ஹார்ட் டிஸ்க கனெக்ட் பண்ணலாம் 2 சாட்டா கேபிளை பயன்படுத்தி. இப்போ இந்த பிசிபில அடாப்டர்ல சாட்டா கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோம், பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இந்த எண்டை என்ன பண்றீங்க, மதர் போர்டுல சாட்டா கனெக்டர்ல கனெக்ட் பண்ணிடுங்க. சோ ஒரு எண்டு மதர் போர்டுல சாட்டா கனெக்டர் கேபிள, மறுமுனையில பிசிபியை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்ப உங்களுக்கு ஐடி கேபிள் மாதிரியா வந்துருச்சு பாருங்க. இதை என்ன பண்றீங்கன்னா
ஐடி ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஐடி ஹார்ட் டிஸ்க்ல இதை அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. இதை பாத்தீங்களா, இது ஐடி ஹார்ட் டிஸ்க். சோ கைடு கொடுத்துருக்கான், இங்கேயும் கைடு இருக்குது. சோ இதே மாதிரி இப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. இப்ப கனெக்ட் பண்ணியாச்சு. சோ சாட்டா கேபிள், அடாப்டர், இது பவர் சப்ளை. இந்த எண்ணெய் என்ன பண்றீங்க, மதர் போர்டுல சாட்டா கனெக்ட்ல கனெக்ட் பண்றீங்க. வெரி சிம்பிள்.